ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜனனி ஆறுமுகம்ஸ் vlog. இன்றைக்கி ஒரு சின்ன மினி vlog பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு போகிற vlog தான். ஸோ அங்கே எடுக்கிற குக்கிங் வீடியோ மட்டும் தான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ மார்னிங்கே டீடாக்ஸ் தண்ணி கொஞ்சோண்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் கிளைமேட் வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஒரு 8 o'clock போல். ஸோ இன்றைக்கி அங்கே வந்து அம்மா வீட்டில் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தான். ஸோ 1 கிலோ மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதிகமாக ஒரு சிலதெல்லாம் கேப்சர் பண்ண முடியல. ஸோ எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டன் வந்து நான் ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வந்து குக்கரில் அலசிட்டு நல்லா போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் ஒரு தக்காளி, அதுவும் நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. கையிலே நல்லா பிசைஞ்சி வச்சு போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து தம் போட்டு பிரியாணி செய்ய போகிறேன். இது வரைக்கும் குக்கரில் தான் எப்பயுமே நான் பிரியாணி செய்வேன். ஸோ தம் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சாச்சு. இது வந்து இலசாட்டு கறி அப்படி சொல்லுவாங்கள்ல, சின்ன ஆடு இருக்குல்ல, ஸோ அந்த கறி தான். பட் இருந்தாலும் ஒரு 2 விசில் வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கினேன். ஏன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, லைட்டாக சூப் அதிலே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை இருக்குல்ல, பிரியாணிக்கு போடுவோம்ல அந்த பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு 2 அது மட்டும் வந்து அதில் போட்டு விசில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அதுவும் ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில், ஏன்னா அது இலசாட்டு கறின்றனால, சின்ன ஆட்டுக்கறின்றனால அது வந்து ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அது விசில் வரத்துக்குள்ளே இன்னொரு பக்கம் பேன் வச்சு நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அது வந்து வதக்கிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி இதில் நான் போடுறது வந்து புது பட்டை, பிரியாணிக்கு போடுற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம். ஏன் அப்படின்னா, இது வந்து தம்பி அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஊருக்கு போயிட்டு வரப்போ எல்லா பொருளுமே அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஸோ அதை போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அது எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த திங்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா வெங்காயம் போட்டிருந்தேன். ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நல்லா வதக்கிட்டு, நான் எப்படி வதக்குவேன் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப கோல்டன் கலர் வர அளவுக்குலாம் நான் வதக்க மாட்டேன். லைட்டாக கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வர வரைக்கும் தான் நான் வதக்குவேன். அது கூட வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் சாப்பிடுவோன்றனால 4-5 பச்சை மிளகா நான் போட்டுக்கிட்டேன். ஸோ பச்சை மிளகா அதிகமாகிட்டு மசாலா கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கி லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமேட்டா தக்காளி பழம், அது ஒரு 3 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருந்தோம். ஸோ நீட்டாக அந்த 3 தக்காளி பழத்தையும் அதில் ஆட் பண்ணி அது கூடயே வந்து நான் கருவேப்பிலை எப்பயுமே போட்டு வதக்கிடுவேன். ஸோ ஏன்னா அதோடய ஃப்ளேவர் தனியாக தெரியக்கூடாது அப்படின்றனால நான் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வதக்கிறதுக்குள்ளேயே வேக வச்ச கறி வெந்துருச்சு நல்லா. ஸோ அதுக்கப்புறம் அந்த கறி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து நான் பிரியாணி பவுடர் தான் ஆட் பண்ணேன். நான் வந்து வீட்டில் மசாலா அரைக்கலை, பட்டை கிராம்பு அதெல்லாம் வச்சு நான் அரைக்கலை. ஸோ பிரியாணி பவுடர் இருந்தனால கடையில் வாங்கின பிரியாணி பவுடரே நான் வந்து அதில் ஆட் பண்ணிட்டேன். அது கூட வந்து நம்ம வேக வச்சுருக்கிறப்போ 1.5 டீஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் இல்லையா, ஸோ கறி நல்லா வதங்கிறதுக்காக நான் வந்து 1.5 டீஸ்பூன் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு வதக்கினேன். பிரியாணி பவுடர் போட்டு நான் ஒரு பாக்கெட் தான் பிரியாணி பவுடர் போட்டிருந்தேன், அதுக்கு மேலே நான் போடலை. ஸோ லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்குவேன், அப்படி இல்லைனா காரத்தூள் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு பாக்கெட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா தயிர் எடுத்து வச்சுருந்தேன். 1 டம்ளர் தயிர் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த 1 டம்ளர் தயிர் அது வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அதுவுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ நல்லா வதக்கிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு வந்து
எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி வதக்குறோமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த புதினா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கொத்தமல்லியில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா கொத்தமல்லியும் அதில் போட்டு அதுவும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு லைட்டாக கம்மியாக இருந்துச்சு. ஸோ உப்புமே போட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா வதக்கி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டா நான் வந்து மட்டன் வேக வச்சுருந்தேன்ல, ஸோ அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டேன். ஸோ அதெல்லாம் வீடியோவில் எடுக்க முடியல. திடீர்னு வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. எனக்கே தெரியல, நான் எடிட் பண்ணுறப்ப தான் பார்த்தேன். ஸோ நான் எப்படி தண்ணி ஊற்றிருந்தேன்னா சின்ன படியால் வந்து 5 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த சொம்பால் அந்த டம்ளர் வந்து 2 தடவை ஊற்றினா சொம்பு ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் வந்து 5 சொம்பு வந்து நான் தண்ணி ஊற்றிருந்தேன். ஒரு படிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்னு கணக்கு வச்சா 5 சொம்பு நான் தண்ணி ஊற்றிருந்தேன். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருந்தேன். மொத்தம் 6 சொம்பு தண்ணி ஊற்றிருந்தேன். ஏன்னா அது நல்லா வந்து கொதித்து வர வரைக்கும் தண்ணி தேவைப்படுன்றனால ஊற்றிருந்தேன். தண்ணிலாம் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சதும் கொதிச்சிருச்சு. ஸோ அரிசி போட்ட வீடியோலாம் எடுக்கலை. அதுக்கப்புறம் அரிசி போட்டு மறுபடியும் வந்து நல்லா வந்து மூடி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மீன் அம்மா மசாலா போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மீன் மசாலா பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இதில் வந்து வெறும் மிளகாத்தூள்லாம் போடல. இதில் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 4 பல் பூண்டு அது மட்டும் போட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி, அப்படி இல்லைன்னா அம்மியில் அம்மா வந்து அம்மியில் அரைச்சாங்க, நான் மிக்சியில் தான் அரைப்பேன். ஸோ அரைச்சி போட்டது தான் இந்த மசாலா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு தம் போட ஆரம்பித்தாச்சு. ஸோ தம் போட்டு அம்மா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் ரொம்ப நாள் ஆச்சு பல்லாங்குழிலாம் விளையாடி. இது யார் யார் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியம்மா வீட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டோன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பல்லாங்குழி விளையாட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஸ்பைடர். ஸோ அவ கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு சாப்பிட உக்காந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.